நீ ஒரு அடிமை, நீ ஒரு அடிமை. உன்னால் என்ன பண்ண முடியாது? உனக்கான உலகத்தை உருவாக்க முடியாது. தைரியம் வேணும், சுதந்திரமாக இருந்து பார்க்கணும். அப்பா எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, எனக்கு உரிமை இருக்குது, நான் என்ன முடிவு எடுக்கணும்னு சொல்ல முடியுமா உன்னால்? அப்போ சொத்து கொடுக்காம போய்ட்டு பயப்படுற, அப்புறமா என்ன பண்ணுவேன்? நான் சொல்கிறது அந்த மாதிரி ஆளுக்கு தான். அவன் தான் உலகத்தை உருவாக்க முடியும், இல்லைன்னா என்ன பண்ண முடியாது. என்ன சொல்லணும்? ஐ ஆம் த மேஜர். எனக்கு வாக்குரிமை எதனால் குத்து வச்சுக்குதே? முடிவெடுக்கிற உரிமை யார்? உனக்கு உன் மேலே முடிவெடுக்கிற உரிமை இருக்குதா? அதான் என்னுடைய கேள்வி. இருக்குதா? இருந்திருந்தா கேள்வி கேட்டிருப்பில்ல. இருந்த பக்கம்லாம் போகிறேன்னா ஒன்றா இல்லை உனக்கு. அப்பா நீ ஒரு அடிமை. மனைவி என்பது ஒரு அழகான ரோல். நான் உனக்கு கூட துணையாக இருந்து உன் தோல் கொடுத்து உன்னை காப்பாற்ற வந்துக்கிறேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அடி வாங்கி சக்க அசிங்கமா இல்லை, வெக்கப்படல. நீ மானம் ஈனம் சூடு சொன்னவனா உனக்கு கடவுள் உன்னை அசிங்கமாக பார்க்க மாட்டேன், பாப்பனா பார்க்க மாட்டேனா? சொம்மனை நான் உருவாக்கணும் போய் சொல்கிறேன். முதல்ல என்ன சொல்லணும் எனக்கு? என்னால் எனக்கான உலகத்தை உருவாக்க முடியுமான்னு ஒரு கேள்வியை கேட்டு உருவாக்க முடியும் நீ தான் சொல்லணுமே தவிர நான் சொன்னேன் என்ன ஆகும்? உன்னால் உலகத்தை உருவாக்க முடியும்னு சொல்லலாம். நான் ஏன் சொல்ல முடியாது? ஃபுல்லாக அப்படியே என்னென்னு போட்டு உள்ளே வச்சுக்கிறேன். உன்னால் என்ன பண்ண முடியாது? உன்னால் வெங்காயம் இல்லாமல் கறிக்கும் செய்ய மாட்டேன்னு சிவ. வெங்காயம் இல்லாமையான்னு கேட்பேன். சக்கரை இல்லாமல் காப்பி குடிப்பேன், அது பேர் காப்பியான்னு கேட்பேன். சொல்லுவே சொல்ல மாட்டியா? ஏன் உனக்கு என்ன கற்றுக் கொடுத்துக்குறாங்க? காப்பின்னா காப்பி தூள், சர்க்கரை, தண்ணி. எனக்கு காப்பின்னா வெறும் காப்பி தூளும் தண்ணியும் மட்டும். தேவைப்பட்டால் பால், சர்க்கரை வானா ஜெராயிடுவா என் பொண்டாட்டி. பால் இன்னைக்கு கூட சாயந்தரம் கூட சர்க்கரை போடவா? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஐ ஆம் த டிசைடிங் அத்தாரிட்டி. நீ அத்தாரிட்டியான்னு கேட்குறேன். யாருக்கே? உனக்கு. முதல்ல நான் சுதந்திரமானவனா? என்னை விடுவித்தனா? ஜாதியிலேருந்து நான் விடுவிட்டேனா? நான் ஆண் பெண்லேருந்து விடுபட்டேனா? நான் என்னை மதிக்கிறேன்னா? முதல்ல மதிக்கிறியா நீன்னு கேட்குறேன். நான் யாரை மதிக்கணும் ஃபஸ்ட்டு? நான் என்னை மதிக்கிறேன்னா? என் ஏழாமை என்னால் ஒத்துக்க முடியுதா? எனக்கு தைரியம் இருக்குதா என்னால் முடியாதுன்ட்டு? ஆனால் உன் ஏழாமையெல்லாம் ஒத்துக்குன்னு எல்லாத்துக்கும் வேலை வச்சுருவோம். நீ நெஞ்சி கட்டிக்கிற புடவை வந்து இல்லை, யாரோ சொல்லி யாரோ செஞ்சுது. நன்றி சொன்னியா அதுக்கு? என் ஏழாமை யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு? போக்கிட்டார. அப்போ டிசைடிங் அத்தாரிட்டின்றதை நீ முதல்ல புரிஞ்சுக்கினானா உனக்கான உலகம் உருவாச்சானா? அவனுக்கான ஒரு உலகம் உருவாக்கிக்கிறான்ல, அவன் தான் என் வீடியோ பார்த்து சந்தோஷப்படுவான். மற்றவெல்லாம் பார்த்துட்டு வேதனைப்படுவான். ஏன்? அடிமைகளுக்கு என் வீடியோ பிடிக்காது.